வணக்கம் நேயர்களே. 16 வயது பாடசாலை மாணவி பாடசாலை கழிவறையில் குழந்தை பெற்றுள்ள ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தால் பாடசாலை சமூகம் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த பாடசாலை மாணவி அவசரமாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். பாடசாலைக்கு கடந்த ஜூன் மாதம் புதிதாக ஒரு 16 வயது மாணவி அனுமதிக்கப்பட்டார். வீடு பாடசாலையிலிருந்து உங்கள் பாடசாலைக்கு சேர்க்கப் போகிறோம் என்று கூறி அந்த பாடசாலையில் மாணவி சேர்க்கப்பட்டார். அந்த பாடசாலையில் மாணவி வகுப்பு எடுக்கலாம் சென்று ஒழுங்காக கற்றுக்கொண்டிருந்திருக்கின்றார். திடீரென்று நேற்றைய தினம் அந்த மாணவி கடுமையான வலியினால் அவதிப்பட்டார். அப்பொழுது என்ன செய்கின்றார்? பாடசாலை கழிவறைக்கு செல்கின்றார். நீண்ட நேரமாகியும் அந்த மாணவி வராததை அடுத்து சக தோழிகள் போய் பார்த்திருக்கிறார்கள். அங்கே அந்த மாணவியினுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. பயந்து போன சக மாணவிகள் ஆசிரியைகளை அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு சென்று பார்த்த பொழுது அந்த மாணவி குழந்தை ஒன்றை பிரசவித்து குழந்தை இறக்கின்ற தருவாயில் இருந்திருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தை கண்ட மாணவிகளும் ஆசிரியர்களும் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக பாடசாலை முதல்வர் ஊடாக ஆம்புலன்ஸுக்கு அழைப்பை ஏற்படுத்தி ஆம்புலன்ஸ் வந்து அந்த மாணவி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாணவி கர்ப்பமாக இருந்திருக்கிறார். அந்த மாணவியினுடைய உடல்நிலை சரியான முறையில் மற்றவர்களுக்கு விளங்கவில்லை போலும். பெரிதாகவே கர்ப்பிணி பெண்கள் எல்லோருக்குமே வயிறு வந்து பெரிதாக இருக்கும். ஆனால் இந்த மாணவனுடைய வயிறு சம்பந்தமாக யாரும் கவனிக்கவில்லை போலும். ஏனென்றால் பாடசாலைக்கு சேர்க்க வந்த பொழுதும் அதிபர் ஆசிரியரோ சக மாணவிகளோ ஒன்றும் கவனிக்கவில்லை போலிருக்கு. சிலருக்கு பெரிதாக அது பெண்களோடு சம்பந்தப்பட்டபடி நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் தெரியுமா அது தெரியவில்லை. ஆனால் அந்த பெண்ணினுடைய அந்த நிலை அங்கிருந்தவர்களுக்கு புரியவில்லை என்கின்ற பொழுதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அது குழந்தை பெறுகின்ற மாதம் என்று சொன்னால் எப்படியும் குழந்தையினுடைய அந்த பெண்ணினுடைய வயிறு பெரிதாக இருக்கும் என்பது என்னுடைய பொதுவான எல்லோருடைய யூகம் அதுதானே. ஆனால் அங்கிருந்த அதிபர் ஆசிரியர்களுக்கோ மாணவிகளுக்கோ அது தெரியாமல் இருந்திருக்கிறது. திடீரென்று வெளியினால் அந்த பெண் அலறி கொண்டு கழிவறைக்கு போய் அங்கும் காணவில்லை என்று தேடி போன இடத்துல தான் சத்தம் கேட்டு மாணவிகள் அதை கண்டு பிறந்த குழந்தை உயிரிழந்து விட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த மாணவி குழந்தை பெற்ற தாய் அந்த மாணவிக்கு சிகிச்சைகள் வைத்தியசாலையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாருங்கள், எவ்வாறு எல்லாம் நாங்கள் எவ்வாறான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 16 வயது பாடசாலை மாணவி பாடசாலையிலேயே குழந்தையை பெறுகின்ற ஒரு அவல நிலை. இந்த சம்பவம் இந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு கிராமத்திலே அந்த பாடசாலையில் இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக ஆந்திர மாநிலம் உத்தரப்பிரதேசங்கள் வந்து ஒரு வித்தியாசமான மாநிலங்களாக அடிக்கடி நாங்கள் சொல்வதுண்டு. நாங்கள் இந்தியன் செய்திகள் எடுத்தால் அதிகமான இவ்வாறான சம்பவங்கள் ஆந்திரா கனடா என்பதை விட உத்தரப்பிரதேசங்களில் தான் அதிகமாக இடம்பெறுகிறது. இப்பொழுதெல்லாம் காலம் அவ்வாறு தான் மாறி இருக்கிறது என்று சொன்னால் பாடசாலை மாணவிகள் மற்றவர்களால் இலகுவாக ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். அதற்கு முதன்மையான காரணம் அன்பு என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று குடும்பத்திலே அப்பா அம்மாவினுடைய அன்பு பிள்ளைகளுக்கு சரியாக கிடைப்பதில்லை. சகோதர சகோதரிகளினுடைய அன்பு கிடைப்பதில்லை. உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் தாத்தா பாட்டி மாமா பெரியப்பா பெரியம்மா என்று சொல்லி போய்வாரதில்லை. அவர்களுடைய அன்பு கிடைக்கிறதில்லை. தனிமையாகவே தாங்களாகவே எழும்பி தாங்களாகவே வெளிக்கிட்டு தாங்களாகவே ஸ்கூலுக்கு போய் தாங்களாகவே ஏதாவது சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்களா எங்கே போனீங்கள் எதுவுமே பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகள் ஏதோ ஒரு இயந்திரம் மாதிரி சென்று கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு சென்று வருகின்றவர்களுக்கு யாராவது ஒரு சிறிய அன்பை கொடுத்தால் கூட அதில் ஈர்க்கப்படுகின்றவர்களாகவே பொதுவாக மாணவிகள் இருக்கிறார்கள். மாணவிகள் மட்டுமல்ல, யுவதிகள் எல்லோருக்குமே அதுதான் பிரச்சனை. அன்பில்லாமல் இருக்கின்றவர்களுக்கு திடீரென ஒரு சிறிய அன்பை காட்டுகின்ற பொழுது அதில் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அது உண்மை என்று நம்புகின்றார்கள். அதை சாதகமாக பயன்படுத்துகின்றவர்களுக்கு தங்கள் காரியம் வெற்றியாக முடிகிறது. இதுதான் நடக்கிறது. எனவே அன்பான பெற்றோர்களே, உங்கள் கவனத்திற்காக நாங்கள் ஒரு தகவலை சொல்லுகிறோம். தயவு செய்து இந்த காலத்தில் வாழ்வதற்கு பணம் தேவைதான். அதற்காக உங்கள் பிள்ளைகளுடைய நிலையை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டு உழைத்து எண்ணத்தை காணப்போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுடன் அன்பாக இருங்கள், அன்பாக பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள், நேரம் ஒதுக்குங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சாப்பிட விரும்புகிறார்கள், என்ன படித்தார்கள், என்ன மாதிரி நண்பர்களுடன் பழகுகிறார்கள், என்ன சொல்ல விரும்புகிறார்கள், அவர்களுடைய ஆசைகள் என்ன என்பதை குறைந்தது 1 மணித்தியாலமாவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒதுக்கி உங்கள் பிள்ளைகளுடன் நேரம் செலவழிப்பீர்களானால் அந்நியர்களால் அவர்கள் ஈர்க்கப்பட மாட்டார்கள். வேறொருவருடைய அன்பும் அவர்களுக்கு தேவைப்படாது. இப்படியான சம்பவங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்காமல் தடுத்து கொள்ளலாம். இது என்னுடைய ஒரு சிறிய ஒரு அட்வைஸ் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இதை உதாரணமாக வைத்துக்கொண்டு இனிமேலாவது கவனமாக செயற்படுவோம். விழிப்புடன் வாழ்வோம். சந்திப்போம் உறவுகளே.